எக்ஸசைஸ் 1.1 பார்க்க போகிறோம். ரேஷனல் நம்பர்ஸ். அதில் நம்ம 9th சம் பார்க்க போகிறோம். 9th சம் கொஷின் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் அப்படி தான் கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. அப்போது அவங்க என்ன கொடுத்துருக்காங்க கொஷின் வந்து மல்டிப்ளை 9th சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. மல்டிப்ளை 2/7 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா by the multiplicative inverse of by the multiplicative inverse of மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா -18 divided by 49 அப்படி தான் கொடுத்துருக்காங்க. -18/49. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா அவங்களே கொடுத்துட்டாங்க மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்ன்னு கொடுத்ததுனால நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸை தான் முதல்ல என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும். மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? முதல்ல இதுக்கு வந்து மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். multiplicative inverse வந்து என்ன அப்படின்னா inverse for அது எதுக்கு கண்டுபிடிக்கிறீங்க? -18/49 எவ்வளவு? அதாவது சரி என்ன வரும்? நம்ம மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்னா நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படியே தலைகீழா வரும். 49 divided by 18 கிடைக்குமா? நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 2/7 கூட நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அதுதான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? 2/7 கூட நம்ம என்ன பண்ணணும் மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து இன்வர்ஸாக மாற்றிக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 2 அப்போ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா 2 divided by 7 into இங்கே என்ன வந்துச்சு 49 divided by 18. அப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க கேன்சல் பண்ணணும். அப்போ என்ன வரும் 1 2 is 2 9 2s are 18 1 7 is 7 7 7s are 49. அப்போ எப்படி எழுதுவீங்க ஆன்சர்? 1 into 7 வந்து என்னது 7ன்னு போட்டுக்கோங்க டிவைடட் பை 1 into 9 வந்து என்னது 9. அப்போ ஆன்சர் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்? 7 divided by 9 தான் என்னது ஆன்சர். நீங்கள் வந்து சொல்யூஷன் அதெல்லாம் போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் 18/49க்கு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு இங்கே வந்து இந்த இடத்துல நீங்கள் சொல்யூஷன் என்ன செஞ்சுக்கணும் கண்டிப்பாக போட்டுக்கணும். ரொம்ப சிம்பிள். அதை மாற்றிட்டு 2/7 அவங்க கொடுத்துருக்கனால நீங்கள் என்ன பண்ணிடணும் 2/7 மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை அவனே கொடுத்துட்டா இதை மட்டும் இன்வர்ஸாக மாற்றிட்டு அப்புறம் கேன்சல் பண்ணி போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு 7 divided by 9 is the answer. இவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். இவ்வளோதான் இந்த சம். நெக்ஸ்ட் சம் வந்து நம்ம 0.5 கூட 1/2 அது வந்து நம்ம மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் எடுத்தால் 0.5 வருதாங்கிறதா 10th சம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சம்மில் பார்க்கலாம். இது வந்து இவ்வளோதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தமாரி சம் 1 வேர்டில் கூட நம்ம கேட்பாங்க. நீங்கள் நல்லா கரெக்டாக போடுங்க. அடிட்டிவ் இன்வர்ஸா மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸாங்கிறத மட்டும் கரெக்டாக கவனமாக பார்த்துக்கோங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி போடுங்க. ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.